شريت من هرم ليلا إلى حرمي كما سدر البدر في داج من الظلم صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم وبت ترقى إلى أن نلت منزلة من قاب قوسين لم تدرك ولم ترمي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وأشرف المرسلين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته محياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. أما بعد، قال الله عز وجل: سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. அல்லாஹ் தாலாவுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் நம்மை உலகில் முஃமின்களா முஸ்லிம்களா ஆக்கி தந்து தனது ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்ந்த உம்மத்திலே அல்லாஹ் தாலா நம்மை பிறக்கச் செய்து இன்னும் புனிதமிக்க இந்த ரஜபுடைய மாதத்தில் மேராஜுடைய இரவு, லைலத்துல் ஜும்மாவுடைய இரவில் அந்த நாட்களை கொண்டாடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தாக வைத்து நாம் துஆ செய்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதம் வந்தாலே அவர்கள் யாரெல்லாம் இந்த மாதத்தை அடைகிற பாக்கியத்தை கொடுன்னு கேட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹும் பாரிக் லனா ஃபி ரஜப், இதில் பரக்கத்தை கொடுப்பாயாக. இப்போ ஷஅபான், இன்னும் அடுத்து வரக்கூடிய ஷஅபானுடைய மாதத்தையும் கொடுப்பாயாக. இன்னும் புனிதமிக்க ரமதானை அடைகின்ற பாக்கியத்தையும் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தந்துடுவாயாக என்று துஆ செய்தான். இப்போ பல்லுதுனா ரமதான் என்று சொன்னால் ரஜபு, ஷஅபான், ரமதான் எல்லாமே அடையிற பாக்கியத்தை என்கிட்ட கொடுக்கணும். இப்போ இதை அடையாமல் நம்ம கூட எத்தனை பேர் போய் சேர்ந்துடுறாங்க. அல்லாஹ் இந்த நாளை அடைஞ்சு இந்த இரவுகளில் நாம் அல்லாஹ்வை புகழுவோம், அல்லாஹ்வை நாம் அவனுடைய சிறப்புகளை எடுத்து பேசவும், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய சிறப்புகளை பேசுகின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துருக்கிறான். இன்று நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போய் வந்த நிலைமைகளை பற்றி நாம் எல்லாரும் பேசணும். இது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிற போது சுபஹான என்ற வார்த்தையை முதல்ல போடுகிறோம். ஆச்சரியமான ஒரு சம்பவம். ஹவாரிக்குல் ஆதாத், அதாவது பழக்கத்திற்கு மாற்றமான ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு சம்பவம் நிகழப்போகுது என்பதை சொல்வதற்காக அல்லாஹ் தஆலா சுபஹான, அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன் என்று. பரிசுத்தமானவன்டா என்ன? சுபஹானன்னு சொல்கிறோமல்லவா? சுபஹானுக்கு என்னங்க அர்த்தம்? பரிசுத்தவன் நல்லா அழுக்காவாக இருக்கான், நல்லா அழுக்கா இல்லை, அவனை நம்ம பரிசுத்தப்படுத்த என்ன அர்த்தம்? உருதுல சொல்லுவாங்க பேஐப், நுக்சான் இல்லாத, குறைவை விட்டு நீந்தவன். இப்போ குறைவற்றவுடன் என்ன? காமிலானவன். அவனால் எதுவும் முடியும், அதனால் எதுவும் முடியும். இப்போ எல்லா சக்திகளையும் படைத்த அல்லாஹ் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்போ நம்ம கனவுல எதாவது பார்க்குறோம். இதையெல்லாம் எதாவது தெரியுது பார்க்குறோம். மெட்ராஸுக்கு போயிடுறோம், டெல்லிக்கு போயிடுறோம், மக்காவுக்கே போயிட்டு வந்துடுறோம், கனவுல பார்க்குறோம். இப்போ சிலர் இந்த மேராஜை கனவுலன்னு சொல்கிறாங்க.
இப்போ இவ்வளோ நேரம் பேசுனாங்க. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடிமையை அல்லாஹ் கூட்டிகிட்டு போனான். அபுது என்பது ரூஹும் ஜிஸ்மும் உடம்பும் சேர்ந்தது தான். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சிலர்கள் கூறுவது போல் தன்னுடைய கனவுலையோ அல்லது ரூஹை கொண்டு போல மால் ஜிஸ்மு போனாங்க. அதே போல் பைத்துல் முகத்தஸில் போய் நபிமார்களுக்கெல்லாம் தொழுவ வச்சாங்க. இப்போ நான் ரூஹுக்காக தொழுவ வச்சாங்க. ஒவ்வொருத்தர் குத்பா பேசுனாங்க, ஜமா தொழுதாங்க, எல்லாம் செய்தாங்க. அப்போ அவங்களும் ஜிஸ்மோட ஆஜராகிடுங்க. அத்தனை நபிமார்களும் அங்கே ஜிஸ்முடனே ஆஜராகினாங்க. ரசூலுல்லாஹ் ஜிஸ்முடனே அங்கே புராக்கின் மூலமாக அங்கே போய் இறங்கி அங்கே தொழுதாங்கன்னு வருது. இது அதனால் அல்லாஹ் தஆலா தான் பரிசுத்தமானவன், எந்த குறையும் இல்லை, என்னால் எதுவும் முடியும், நான் செய்கிறேங்கிறான். சரிங்களா? இப்போ நடைமுறையில் ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு சின்ன பையன் சொன்னான், நான் இன்றைக்கி அமெரிக்கா போனேன், அங்கே போய் ஏல் பல்கலத்துக்கு போனேன், அங்கே உள்ள இடங்களுக்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னால், ஏன் பைத்தியக்கார பையன் எப்படி அமெரிக்கா போனேன்? அப்போ என்ன சொல்லுவாங்க, இல்லை இங்கே தகப்பனார் போனாங்க, அவங்களும் எனக்கு டிக்கெட் போட்டு அமெரிக்காலாம் போய் சுற்றி போட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி நம்புவோம். இப்போ யார் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனாருன்னு சொன்னால் நம்புகிறோம், தானாக போனால் நம்பலை. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் கூட்டிகிட்டு போனேன், எந்த குறையும் மற்றவன், எந்த விதமான சகல சக்தியும் பெற்ற நான் என்னுடைய ஹபீபை நான் கூட்டிகிட்டு போனேன். அப்போ அல்லாஹ் கூட்டிகிட்டு போனான்னா அதில் எந்த விதமான ஆச்சரியக்குரிய விஷயம் பண்ண மாட்டேன். இதே போல் சிலர்கள் அதில் சிலர் சொல்லுவாங்க, ஒரே ராத்திரியில் போனாங்க, அதில் சொன்னாங்க, போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க பூமிக்கு. அப்போ அவங்க இங்கேருந்து வானமண்டலம், நெருப்பு மண்டலம், அதை எல்லாம் கடந்து போனதுக்கெல்லாம் நிறையா அஸ்ராரை மேராஜ் எழுதியிருக்காங்க பெரியார்கள். அப்போ அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை இதிலையும் கடந்து போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், பூமியிலிருந்து அவங்க அங்கே போகும் வரையிலேயும் ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ரஹ்மத்தாக இருக்கிற காரணத்தினால்தான் இந்த உலக வஸ்துக்கள் அனைத்துமே எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோ அது மாதிரி ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் லில், இந்த பூமி வானம் அப்படி இருக்குது, அது இஸ்திகாமத்தாக இருக்குது. இப்போ அவங்க இந்த பூமியிலிருந்து வானத்தளவோட உயர்த்தப்பட்டால், வானத்துக்கு ஏன் போனாங்கங்கிறதுக்கும் அஸ்ரார்கள் எழுதுகிறாங்க. ஏன் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா இங்கே துன்யாவிலே பூமியிலே அல்லாஹ் தன்னுடைய தீதாரை காட்டக்கூடாதா? இப்போ அங்கே போய் அரிசை தாண்டி போனால் அங்கே தான் முழு காட்சி கிடைக்குமா அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. இப்போ அல்லாஹ் தஆலா அவங்கள இங்கேருந்து அவ்வளோ தூரம் அழைத்து கொண்டு போனான்னு சொன்னால், அவங்க ரஹ்மத்துல் லில் ஆலமீன், வானமண்டலங்கிற உள்ள 7 வானத்தில் உள்ள அரிசோரன்னு எல்லாமே அல்லாட்ட முறையடித்தான். பூமியும் ஒரு தடவை சொல்லித்தான் என்கிட்ட, ஒவ்வொன்றும் இதனுடைய தங்களுக்கு கிடைச்ச பாக்கியங்களையும் சொல்லிச்சு. வானங்கள் தங்களுக்கு இருக்க பாக்கியம், சூரியன் இருக்குது, சந்திரனுக்கு இருக்குது, அரிசி இருக்குது, குருசு இருக்குது எல்லாம். அப்போ பூமி சொல்லித்தான் எல்லாத்தையோட பெருசாக ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்கு. அப்போ அதெல்லாம் சொல்லி, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் நீ பூமியில் வச்சுருக்க, எங்களை கூட்டி வாண்டு, அவங்களுடைய கூப்பாட்டுக்காகவே அங்கே அல்லாஹ் தஆலா அழைச்சிட்டு போனான். அரிசி வரலையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும், அது கேட்டதுனால அல்லாஹ் தஆலா அரிசி வரையிலும் அல்லாஹ் தஆலா அவங்களை கூட்டிகிட்டு போனான். ஆக அல்லாஹ் தஆலா மேராஜுடைய இந்த சம்பவத்தில் பெரிய அஸ்ரார்களே எல்லாம் வச்சுருக்கோம். அவர்களுடைய ஜிஸ்முடனே போனாங்க. இப்போ சில ரிவாயத்துகளில் ஹதீஸுகளில் நீங்கள் பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் ரூம் மட்டும் தான் போச்சுன்னு சொல்லி, அதுக்கு ஆதாரமாக சொல்லும்போது, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போய் திரும்ப வந்தபோது சொன்னாங்க, நான் இது மாதிரி போயிட்டு வந்தேன். அப்போ அபூஜஹல் போன்ற மற்றவங்களாம் கைகொட்டி சிரித்தாங்க, பார்த்தியா இவ்வளோ நாளாக போய் சொன்னார், இப்போ ஒரே ராத்திரியில் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டேங்கிறார்.
அபூபக்கர் சித்திக்கிட்ட போய் சொன்னாங்கன்னா அங்கே சொன்னாங்கன்னா உண்மையாக தான் இருக்கும். அதனால் சித்திங்கப்பட்டவங்களுக்கு உண்மைப்படுத்தக்கூடிய பாவம் கேட்டால் இது பைத்துல் முகத்தஸ் போயிட்டு வந்தீங்களே, அந்த காலத்தில் வியாபார கூட்டத்துக்கு சாம் சிரியா எகிப்துக்கு போயிட்டு வந்தாங்க. இப்போ அந்த மாதிரி ஆளுகள்லாம் கூப்பிட்டு போனாங்க, கேளு பைத்துல் முகத்தஸ் போனாங்க, எத்தனை தூண் இருக்குது, எத்தனை இடம் இருக்குது எல்லாம் சொல்லுங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கண் முன்னால் எடுத்து காமிச்சான். சொன்னாங்க பைத்துல் முகத்தஸில் இத்தனை தூண்கள் இருக்குது, இப்படி இருக்குது, இத்தனை வாசல்கள் இருக்குது, இப்படி எல்லாத்தையும் பூரா ரசூலுல்லாஹ் சொல்லி காமிச்சிட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு எடுத்து காட்டுறான், பைத்துல் முகத்தஸும் எடுத்து காட்டுறான். இப்போவும் சொல்லப்படுது பைத்துல் முகத்தஸில் ஒரு இடம் இருக்கிறது, அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறாக்கை கொண்டு போய் கட்டி வைத்த அந்த இடம் இருக்குது. அவர்கள் போன வாசல் அது அடையாளமும் அந்த காலத்திலேருந்து அது இன்றைக்கி வரலாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பைத்துல் முகத்தஸ் அந்த காலத்தில் ராத்திரியில் பூட்டிடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போன அந்த இரவில் அந்த தர்பான் இப்போ இதை பூட்ட போனப்போ அவங்க கதவு சாத்தலை. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கதவை சாத்தலை. என்னை விட்டுட்டு போய் படுத்துக்கிட்டார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்து அந்த கதவுடைய வாசப்படியில் கட்டி போட்டு உள்ளே போய் தொழுதாங்க. பூரா நபிமார்களும் அங்கே சந்திச்சாங்க. மிஷ்காத்தில் ஹதீஸ் வருது. அவங்களெலாம் அது தாது முளைச்சுனா மூசாவை கண்டு முனாஜா செய்தாங்க சம்பவங்கள்லாம் வருது. ஒவ்வொரு நபிமார்களும் அவங்கள புகழ்ந்த விஷயங்கள் எல்லாம் ஹதீஸுகளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக பைத்துல் முகத்தஸ் சொல்லேன் எவ்வளோ தூரம் தாண்டி போனாங்க. இப்போ இதே போல் வானலாக போனாங்க. இவ்வளோ சீக்கிரம் எப்படி போயிட்டு வந்தாங்க, பைத்துல் முகத்தஸ் சார்ந்தவர்கள் விட்டுருக்கு அந்த பக்கம் எப்படி போயிட்டு வந்தாங்க என்ற கேள்வியெலாம் வருது. இப்போ அதுக்கு ஃபுகாக்கள் என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். எப்போ ரஹ்மத்து உயர்த்தப்பட்டுச்சோ அப்போ பூரா காயினாத்துடைய கிரகங்களுடைய செயல்பாடுகள் அப்படி நின்று போச்சு, எல்லாம் நின்று போச்சு. பெரிய மந்திரி ஊருக்கு வர்றான், பிரதமர் வரேன்னா டிராஃபிக்லாம் வந்து அது மாதிரி அல்லாஹ் தஆலா எடுத்து. அதனால தான் ரசூலுல்லாஹ்வுக்கு வயசு நீண்ட அல்லாஹ் கொடுத்துருந்தானா. மேராஜில் பல 100 வருஷங்களுக்கு கழிஞ்சு போச்சுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மேராஜில் போய் அங்கே போய் அரசுக்கு போயிட்டு வந்தது, சொர்க்க நரகம்லாம் பார்த்து வந்தது, மலக்கூத்து சமாவாத்து கொண்ட எல்லாத்தையும் சுற்றுலா சென்று வந்த இது இருக்கே எல்லாம் அல்லாஹ் தஆலா நபி அவருடைய முஹப்பத்தில் கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சு கொண்டு போனான் இல்லையா. இந்த மேராஜ் நடந்து 51வது வயசில் அந்த வயசுக்கு இப்போ அந்த வயசுக்கு ஆமுல் ஹுஸன் சொல்லுவாங்க, கவலை உள்ள வருஷம். காரணம் அந்த வருஷம்தான் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவி கதீஜா நாயகம் பார்த்தாயிட்டாங்க. இப்போ அதே காலத்தில் தான் ஹஜ்ரத் அப்துல் முத்தலிப் அவங்கள எடுத்து வளர்ந்தவங்க அவங்களும் போயிட்டாங்க. இப்போ 2 பேரும் போனதுனால அவங்களுக்கு பாதுகாவலாக உதவியாக இருந்தவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் கவலை இருந்தது. இந்த கவலையெல்லாம் நீக்குவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா அங்கே கூட்டி போனால் இல்லாட்டி இங்கேயும் தீந்தார் கொடுத்துருவோம். புரியலா? அவர் ஒரு சுற்றுலா எல்லாத்தையும் காட்சி கொடுத்து சொர்க்கம் எல்லாத்தையும் காமிச்சு அல்லாஹ் தஆலா அங்கே வரலையும் கூட்டிகிட்டு போனான்னு ஹஸ்னார்களே எழுதுகிறாங்க, தெரியாது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜால் வந்து எதிர்த்தான். ரூவில் போயிருந்தாங்கன்னா எதுக்கு தேவையில்லை, உடலோடு போனாங்க. அதனால தான் அவன் எதிர்த்தான். அவன் எதிர்த்ததே ஒரு ஆதாரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் உடலோடு அங்கே பைத்துல் முகத்தஸ் போனாங்க. அங்கேருந்து 7 வானங்களையும் தாண்டி போனாங்க, நபிமார்களை சந்தித்தாங்க, அல்லாஹ்வை சந்தித்தாங்க இல்லையா. இப்போ நம்ம ஒரு வைத்தியன் அவர்கள் பேசும்போது ஹஜரத் அவர்கள் சொன்னாங்க, வந்து அப்தியத்து தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானல்லதி அஸ்ராபி அப்திஹின்னு சொன்னான். அடிமைத்தனத்தை நிரூபிப்பதற்காக வேண்டித்தான் எல்லா நிலையும் உயர்ந்த அந்தஸ்துக்கு போயும் கூட தன்னுடைய அடிமைத்தனத்தை காமிக்கிறான். எந்த அந்தஸ்துக்கு போயிட்டாலும் தான் அடிமைதான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறது அப்தி அப்படின்னு சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போகும்போது நம்ம தொழுகையில் ஓதுறோம் அல்லவா அத்தையாத், சொன்னாங்க அத்தையாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து உடலால் பொருளால்
எல்லா காணிக்கையும் அல்லாஹ் முன்னாடியில் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே போய் ஹதீஸுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே போய் சொன்னாங்க. ஐநல் மஞ்சள் தையாத்துல்லா வசலவாத்து வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கன்னு அல்லா ரசூல்லா அல்லாவுக்கு சலாம் சொன்னான். அஸ்ஸலாமு அலைக்க யார் சொன்னான்? அல்லாஹ் சொன்னான். இவங்க தஹியத்தை வச்சாங்க, அல்லாஹ் நபிக்கு சலாம் சொன்னான். அஸ்ஸலாமு அலைக்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அந்த தன்னிலை மறந்த கட்டத்திலேயும் எத்தனையோ தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லா இடத்துல தக்கில் பேசுவதற்கான தூர் சொல்லாமல் பேசுவோம். உம்மத்துகள் எத்தனையோ விஷயங்களை சொல்லி விடுவாங்க. ஆனால் அங்கே போனவுடனே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அல்லாவா கூப்பிட்டு இப்படி சொல்லி அனுப்பிச்சாங்களே, அந்த அளவுக்கு தன்னிலை மறந்துடும், எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதா உம்மத்துடைய கவலையில் இருந்ததுனாலே அங்கே போன இடத்துல என்ன செய்யறாங்க, வந்து அஸ்ஸலாமு அலைனா, எங்கென்னும் மீதும் சலாம் உண்டாகட்டும், அலைனான்னு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? அலைய, என் மீது உண்டாகட்டும்னு சொல்லலை. இப்போ என்னுடைய உம்மத்துகளில் எல்லாரும் பேரும் உண்டாகட்டும். அப்போ அதில் வந்து அலா இபாதுல்லாஹி சாலிஹீன் தனியாக பிரிக்கிறாங்க. இபாதுல்லாஹி சாலிஹீன்னா என்னுடைய நல்லடியார்கள் மீதும் உண்டாகட்டும். அப்போ அலைனாவில் யார் பண்ண? அப்போ அலைனாவில் பாவிகளை சொல்ல தன்னோடு பாவிகளை சேர்த்து என்னை எனக்கும் என்னில் எல்லா பாவிகளான என்னுடைய உம்மத்துகளுக்கும் சலாம் உண்டாகட்டும். சும்மா வாலா இபாதுல்லாஹி சாலிஹீன் என்ற வார்த்தையை சொன்னான். மலக்குகள் எல்லாம் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு மலக்குகள் சொன்னாங்க. இப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம தொழுகை மேராஜுல் மோமினா இருக்கிறதுனால தொழுகையில் அத்தஹியாத்துட்ட ஓதும், அல்லாட்ட காணிக்கை சமர்ப்பிக்கிறோம். அந்த உணர்வு நமக்கு இல்லை. சில பெரியார்கள் அத்தஹியாத்து பல தடவை உட்காந்து ஓதி அதில் ஹுசூர் வந்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயோன் நபி என்கிற இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாருக்கு போய் நபி அவர்கள் முன்னாடியில் வலைக்கும் சலாம் வரையிலையும் தொழுது சலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஷேக் நாயம் அஜி நாயத்து கூட பல தடவை பார்த்துருக்கோம். சில நேரங்களில் அத்தஹியாத்தில் கொஞ்சம் நீண்ட நேரம் ஓதிட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அப்புறம் அதுக்கு பின்னாடி அவங்க சலாம் கொடுப்பாங்க. அப்போ அவங்க வந்து அந்த நேரத்தில் அவங்க ஹுசூர இங்கே சலாம் அலைக்குன்னு சும்மா ஏதோ இங்கே கவனம் இல்லாமல் அதில் அவங்க தொழுகையில் ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாரில் தன்னுடைய தவஜ்ஜு வச்சு சலாம் சொல்லி பதில் பெற்றார்கள் என்றெல்லாம் அவங்க சரித்திரங்கள் அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு இந்த மேராஜில் எத்தனையோ பல படிப்பனைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துருக்குறோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஷானை பற்றி சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதவும் பஷீரவும் நதீரா, உங்களை சாட்சி பகரக்கூடியவராக அனுப்பியிருக்கிறோம். இப்போ சாட்சி பாருன்னு சொன்னாக்க உன்னை பார்த்துருக்கணும் இல்லையா? பார்த்தா தான் நீ பார்த்தியா அப்படின்னு கேட்பான் கோர்ட்டில். ஆமாம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் தான் சாட்சி ஏற்றுக்கணும். இப்போ நம்ம சாட்சி பகர்றோம் என்ன? திருக்கலிமாவில் நமக்கு ரெண்டாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது. நம்ம இதில் வந்து நம்ம சொன்ன களிமா வந்து சும்மா வாய்ப்பாடு இல்லை. இதுலேயும் அல்லாஹ் தஆலாவுடைய வஜூஹ் சிஃபாத் இதுகளை எல்லாம் நாம் விளங்கி அவனை ஷஹாதத் செய்யணும்னு சொன்னாங்க. புரியுதா? இப்போ அதே மாதிரி அவங்க ஷஹாதத் என்ன சொல்கிறோம், சாட்சி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ எல்லா நபிமார்களும் சாட்சி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? ஒருத்தன் அல்லாஹ் இருக்கிறான், சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, இதெல்லாம் வானம் பூமியுடைய மண்டலங்கள் போல கூத்துக்கள்லாம் இது எல்லாம் சொன்னாங்கன்னா பார்க்கல. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்கூத்து ஸமாவாத்துல் சில நபிமார்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்தான். நுரி இப்ராஹிம மலக்கூத்த ஸமாவாத்தி வல்லர் அல்லாஹ் அவங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கான். நுரியவும் மின் ஆயாத்தினால வந்து இந்த அல்லாஹ் தஆலா வந்து ஆயாத்துகள் நிஸ்தாரங்கள் இது நபிமார்களுக்கும் காட்டி கொடுத்துருக்கான். அவங்களுடைய யக்கீனுக்காக எத்தனையோ விஷயங்கள் நபிமார்கள் கேட்டு பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கும் இது எல்லாம் அல்லாஹ் தஆலா 7 வானங்களையும் கடந்து போய் எல்லாத்தையும் சொர்க்க நரகங்களை எல்லாம் காட்டினா, சொர்க்கத்தில் யாருடைய சொர்க்கம் யாருக்கு கொடுக்கப்படுது என்றதெல்லாம் காட்டு உமர் இல்லாவுடைய அவர்கள்
பிலாலரி எல்லாருடைய ஊர் எல்லாத்தையும் காட்டினான்னா ஹதீஸுகளில் வரும். எனக்கு காட்டப்பட்டுச்சு. அதே போல் நரகத்தை காட்டப்பட்டுச்சு. அங்கே சாணிகளுக்கு என்ன அதாபு, சாரிபுல் கமருக்கு என்ன அதாபு, அதே போல் வந்து என்ன இருக்குது, பெண்களுக்கு என்ன அதான் உரிய துன்னார் பக்தரு முன்சா அவங்க அது மாதிரி வருது. அது என்ன காரணங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக இது எல்லாம் உண்மைதான். புகாரி சொல்லி ஹதீஸ். ரசூலுல்லாஹ் போனாங்க, நரகத்தை பார்த்தாங்க, சொர்க்கத்தை பார்த்தாங்க. இதெல்லாம் சந்தேகமான விஷயம் எல்லாம் இல்லை, தைஃபான ஹதீஸ் இல்லை, தெளிவான ஹதீஸுகளை கொண்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு. எங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொர்க்கம் போனது, அங்கே நரகம் போனாங்க, இதெல்லாம். இதே போல் அல்லாஹ் தஆலாவுடைய குர்ப் மையத்துடைய திராக் மேராஜில் ஏற்படுத்தப்பட்டது. அங்கே அல்லாஹ் தஆலா இடத்துல தொழுகையை வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம இதை இந்த மேராஜுடைய இந்த நாள் எண்ணிக்கை என்ன செய்வாங்க, தொழுகை நாள்னு சொல்லுவாங்க. தஹ்ஃபத்துல் மோமின்களுக்கு காணிக்கை கொடுக்கப்பட்ட நாள் எது, தொழுகை. ரசூலுல்லாஹ் தான் கண்ட இன்பத்தை மற்றவங்களும் பெறணும்னு ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் என்னுடைய தீதார் காண்பிக்கப்பட்டுச்சு. இந்த இன்பம் என்னுடைய உம்மத்துக்கு கிடைக்கணுமே என்று அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா தொழுகையை கிடைத்தான். தொழுகை என்ன இருக்குது, அஸ்ஸலாத்து மேராஜ். மோமின்களுக்கு மேராஜ். எல்லா இடத்துல பேசுகிறாங்க, எல்லா இடத்துல ஆரம்பத்திலேருந்து கடைசி வரையிலையும் என்ன செய்கிறாங்க, தொழுகையில் எல்லா இடத்துல பேசி அத்தையாத்து ஓதி மேராஜில் நடந்து அப்படியே முடிக்கிறோம். கலாமுல்லா ஓதும் போதும் கலாம் தொழுகையில் அலம் சூரா ஓதுனா வினாஜி ரப்போன்னு வருது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் தஆலா நம்மகிட்ட திரும்ப திரும்ப பேசுகிறான்னு வருது. அதே போல் குர்ஆன் ஓதுறோம், குர்ஆன் அல்லாஹ் நம்மளோட பேசுகிறான் இல்லையா. ருக்குவுக்கு போகிறோம், சுப்ஹான ரப்பியல் அஸீம் சொல்கிறோம், சொல்லி சமி அல்லாஹ் உனிமது நம்பிதான். சமியாண்டா என்ன அர்த்தம், சமியா என்னது, கேட்டான். இப்போ இவன் எப்படி சொல்கிறான், சமி அல்லாஹ் உனிமது. ருக்குவில் இருந்துட்டு அல்லாஹ் நான் போனதே அல்லாஹ் கேட்டுக்கொண்டான் இல்லையா. அப்போ கேட்டுக்கொண்டான் போது அல்லாஹ் தஆலா இடத்துல ருக்குவில் இருந்து அல்லாஹ் புகழ்ந்ததை அல்லாஹ் கேட்டான் என்பதை சமி அல்லாஹ் உனிமது நம்பிதான் சொன்னான் இல்லையா. திரும்ப அல்லாஹ் ரப்பனா லக்கல் அல்லாஹ் கேட்டுக்கிட்டாங்க. யார் கேட்டது, நீ புகழ்ந்ததை நான் கேட்டுக்கிட்டேங்கிறான்டா. இப்போ பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லைங்கிறா. அல்ஹம்துலில்லாஹ் எப்படி பேச்சுவார்த்தை நடந்ததோ அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான், சமி அல்லாஹ் என்ன அர்த்தம், அல்லாஹ் கேட்டுக்கிட்டான் இல்லையா. இப்போ இதனால் தொழுகையில் இருக்குள்ள ஆட்டம் சஜ்தாவோட அல்லாஹ் தஆலா நீங்கள் சஜ்தா செய்யுங்க, என்னை நெருங்கிங்கன்னு சொல்கிறான்ல. அல்லாஹ்வுடைய குர்ப தொழுகையில் கிடைக்குது இல்லையா. இப்படி அல்லாஹ் தஆலா நமக்கு தொழுகை ரசூலுல்லாஹ் மேராஜில் போய் மேராஜில் பல தொழுகையிலையும் நமக்கு ஒரு மையத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி வாங்கி கொடுத்தாங்க. சஹாபாக்கள் தன்னிடையே மறந்து தொழுதாங்க, ரசூலுல்லாஹும் தொழுதாங்க. எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னாங்க, குர்ரத்து ஐனி பிஸ்ஸலாத், எனக்கு இந்த உலகத்தில் மிக கண்குளிர்ச்சி தொழுகை தான். அல்லாஹ்வுடைய ருய்யத்திற்கு அதில் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தொழுவதை ரசூலுல்லாஹ் பெற்றாங்க. ருய்யத்திற்குங்க பார்க்குறது இருக்க, அது வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ அதனுடைய நின்பம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய காபத்து அப்போ சொன்னால் ஐம்புலன்கள் ஒரு மனுஷனுக்கு எத்தனை இருக்கு. இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக ஒரு நேரத்தில் ஒரு மனிதன் பெற்றால் எவ்வளோ பெரிய இன்பத்தை பெறுவானோ அந்த இன்பத்தை அல்லாஹ்வுடைய ருய்யத்தில் பெறுவான். என்ன ஒருத்தன் இப்படி உட்காந்துருக்கான், முன்னால் அழகான காட்சிகள் ஆட்டம் ஆடும் நடக்குது, அழகான கீதம், இன்பமான கீதம் காதில் விழுகுது. ஹம்சஸ் ஹெஸ்ஸ ஹவாச ஹம்சாடு, அழகான பார்வை கண்ணில் காதில், நல்ல மதுரமான குடிப்பு குடிக்கிறான், நல்ல மகன் சொந்தமான மனத்தை முருகிறான், அவனை சுற்றி அழகான இனம்பெண், இப்படி எல்லாம் இருக்குது ஒரே நேரத்தில் எல்லாம். அப்படி அந்த தன்னை மிதந்து உட்காந்துருப்பான், எல்லாம் நடக்குது, முன்னால் நடக்குது, படிக்கிறான், கேட்குறான், பாய்ச்சுறான், குடிக்கிறான். இப்போ இந்த நிலையில் எப்படி இவன் தன்னிலையை மறந்து இருப்பானோ இதை விட அதிகமாக அல்லாஹ் தஆலாவுடைய ருய்யத்தில் ஒரு மனிதன் பேரன்பம் அடைகிறான் இல்லைங்களா. இப்போ இந்த இன்பம்
நம்ம தொழுகையில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொண்டு வந்தால் இப்போ ரசூல்லா விடிய தொழுதாங்க, அந்த இன்பம் அவங்களுக்கு கிடைச்சி குர்ரத்தைனி பிஸ்ஸலாத். சஹாபாக்கள் தொழுதாங்க, தன்னிலை மறந்தாங்க. அது தனி நாயத்து வில்லம்பு பாஞ்சிட்டா தொழுகை நின்றா அது பிடிங்கிறது கஷ்டமாக இருந்தால் தொழுகை நீங்கள் விட்டு பிடுங்கன்னு சொன்னாங்க. நிலை மறந்துடுச்சு, கொலோரப்பாக கொடுத்த மாதிரி. இப்போ இதே மாதிரி அவங்க அல்லாவுடைய தொழுகையில் தீதாரில் தொழுகையில் அந்த பேரின்பத்தை அடைகிறாங்க இல்லைங்களா? இப்போ அல்லாஹ்தாலா அந்த மாதிரி தொழுகை அல்லாஹ்தாலா நமக்கு ஒரு மேராஜாக அல்லாஹ்தாலாவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அல்லாஹ்தாலா நமக்கு தொழுகையை அல்லாஹ்தாலா கொடுத்துருக்கு. இந்த தொழுகையை நாம் எந்த அளவுக்கு வளர்த்தி கொள்கிறோமோ, இன்பமடைகிறோம் அந்த தொழுகையில், அந்த அளவுக்கு அல்லாஹ்தாலாவுடைய குறும்பு மையத்து கிடைக்கும். அது சாபித்துல் பன்னானி ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு மௌத்துக்கு பின்னாடி கபூரில் கிடைக்கும் எல்லாத்துக்கும் தொழுகிற பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னால் எனக்கு தொழுகையிலையும் தொழுகிற பாக்கியத்தை கொடு. இதில் கபூரில் தொழுகிற பாக்கியத்தை கொடுன்னு கேட்டாங்க. இப்போ அதே மாதிரி அவங்களுக்கு வஃபாத்துக்கு பின்னாடி ஒருத்தங்க தொழுகை கபூரில் தொழுகிறதாக பார்க்குறாங்க. இப்போ அந்த மாதிரி எத்தனையோ மகான்கள் மௌத்துக்கு பின்னாடியும் கூட என்ன செய்தாங்க, கபூரில் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தாங்க, சத்தம் கேட்டுச்சு. இப்போ கூட நம்ம கிழக்கரையில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அந்த பள்ளிவாசலில் மஸ்ஜிதில் விழாத்தில் ஒரு கபர் இருக்குது. அவங்க வந்து கபூர்லேருந்து குர்ஆன் ஓதுவாங்க. அவங்க மகன் அவங்க வஃபாத்தாகும்போது சின்ன பிள்ளையாக போயிட்டு இருந்தாங்க. குர்ஆனை முதல்ல ஒரு 6 மாதத்து பிள்ளை. அப்போ அவங்க மனைவியுடைய கணவரை வந்து சொன்னாங்கன்னா, என் பிள்ளையை கொண்டு வந்து என் கபூர்ஸ்தானில் வச்சுட்டு பேச்சு வந்து 1-3 வயசில் என்னுடைய கபூர் முன்னால் அது மாதிரி வச்சுருவாங்கண்ணா. ஷா நேரம் கொண்டு போய் வச்சுருவாங்க. கபூர்லேருந்து மகனுக்கு குர்ஆன்லாம் ஓதி கொடுத்தாங்க. அங்கேருந்து அவங்க குர்ஆன் ஓதுவாங்க, மகனுக்கு குர்ஆனை ஓதி கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கபூர் இன்னும் மஸ்ஜித் முன்னாலே இருக்குது, அவங்க பேர் சொல்கிறாங்க. ஆக பெரியார்கள் கபூரில் போய் குர்ஆன் ஓதுனாங்க, தொழுதாங்க, அஸ்கார்கள் இருந்தாங்க. இது ஒரு ஆழம். இந்த ஆழம் எத்தனையோ ஆழங்கள் இல்லையா? அதில் இது ஒரு ஆழம். இது ஆழமே அஜ்சாம் ஆழமே. அது என்ன இருக்குது கபூர், அது என்ன ஆழம்? ஆலமே பர்சக். இப்போ அந்த ஆலமே பர்சக் அது ஒரு ஆழம் உலகம்தான். அங்கே நபிமார்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் ஹாஜராக இருக்கிறாங்க. அவங்க போய் எத்தனையோ இடங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஹயாத்துன் நபி அங்கே போய் என்ன செய்தாங்க, சலாம் சொன்னதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. கபூரில் இருந்து முசாஃபாவே செய்திருக்கிறாங்க. சில சஹாபாக்கள் போய் கையை நீட்டினாங்க வழி என்றது. அந்த அஹமத் கபீர் ரிஃபாய் போனாங்க, யாரை சொல்லலாம், நான் அங்கேருந்து சலாம் சொன்னேன், அவங்களுக்கு இது கிடைக்கல, இங்கே வந்து நான் வந்துட்டேன், கையை நின்று கபூர்லேருந்து கை வந்துச்சு சொல்ல கையை பிடிச்சாருன்னு சொல்லி சம்பவம் அவங்களுடைய சம்பவத்தில் எழுதுகிறாங்க. அதே போல் என்ன இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல பல இடத்துல போய் சலாம் சொன்னாங்க. அதற்கு இமாம் ஷாதிரி அவங்க போனாங்க, போய் இஸ்லாம் சொல்ல ஸலவாத் ஓதுறாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி ஸஹ்பிஹி வஸல்லம் அப்படின்னு இது நம்ம ஜும்மா நாளில் ஓதுறோமே அந்த ஸலவாத். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, யா ஷாதலி ஜித் விருதிக், உங்கள் விருதில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்கண்ணா. அப்போ அதுக்கு அவங்க ஆச்சரியம் என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஃபி ஃபம்மிக்கே யார சொல்லலாம், தங்களுடைய திருவாயால் சொல்லிக் கொடுங்க யார சொல்ல, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கன்னு. இப்போ ரசூல்லாவை கபூர்லன்னு சொல்லிட்டாங்க, தஸ்லீமம் கதிரி ஆதிமத்தி தாத்திக்க ஃபி குல்லி வக்தின் வஹீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி ஸஹ்பிஹி வஸல்லம் தஸ்லீமம் பிகத்ரி அஸமத்தி தாத்திக்க ஃபி குல்லி வக்தின் வஹீன். இதை ரசூல்லா கபூர்லேருந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதாங்க அவங்களுடைய யாக்கூத்தியா கிதாபுகள் எழுதியிருக்காங்க. ஆக நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துன் நபி, அவங்களுக்கு எத்தனையோ முஅஜிஸாக்கள் வந்துச்சு. ஆனால் அதில் பெரிய முஅஜிஸா மேராஜ்னு சொல்லி எல்லாமே குர்ஆனுக்கான முஅஜிஸா. ஏன்னா மனிதர்களோ மலக்குகளோ ஜிப்ரீலோ
யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு பாக்கியத்தை கொடுக்கப்பட்டது மேராஜில். ஆயிரக்கணக்கான காணிக்கைகளை அல்லாஹ் கொடுத்தான். இத்திரியாவில் சொல்கிறாங்க, சதகத்துல்லாபா சரா மௌல சரா நஹவ மௌலா வக்கத்தார கத்துனா லேஸ்தாத ஃபதுலன் யுகஃபிஃபா கத்தனா என்ன சொல்கிறாங்க, அவங்க இந்த துன்யாவை விட்டு அல்லாவுடைய மௌனாவின் பக்கம் போனாங்க. எதுக்காண்டி? லேஸ்தாத ஃபதுலன் நம்முடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்கா, அவு ஹஃபிஃப கத்தனா நம்முடைய தோல் புஜத்தை முறிக்கக்கூடிய எத்தனையோ பாரதூரமான மென்சென்ற உம்மத்துகளுக்கு இருந்த மாதிரி என்னென்ன சட்டங்கள்லாம் பாரமாக இருந்துச்சு நம்ம கேட்டிருக்கிறோம். அவங்க நஜீஸ் பட்டா வெட்டி எறியணும், அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களுக்கு சட்டங்கள் கடினமாக இருந்துச்சு. அது மாதிரி விஷயங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துஆவினால் நமக்கு லேஸ் பண்ணி வாங்கிட்டாங்க. 50 வக்துடைய 5 ஆக்குனாங்க. இதே போல் இந்த உம்மத்துக்கு இந்த பாரதூரமான விஷயங்களை எல்லாம் குறைச்சாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அந்த 6666 ஆயத்துகளில் இந்த கடைசியாக பக்கராவுடைய கடைசி ஆயத்தை நேரடியாக அங்கே கேட்குறேன். யாரெல்லாம் எனக்கு உம்மத்துடைய கஷ்டங்கள்லாம் குறைச்சிக்கணும், இந்த துன்யாவை இந்த துவா போதுங்க, இன்ஷா அல்லாஹ் நான் குறைச்சேன்றேன்னு. என்ன வேணாம், ரப்பனா லா துஆഖிதுனா இன்ன சீனா ஆமன் ரசூல்ல இன்ன சீனா வக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா. என்ன விட்டுட அல்லா, என்னை மன்னிச்சிட அல்லா, என் மீது கிருபை காட்ட அல்லா என்று அல்லா இடத்துல அல்லாவே சொல்லி கொடுத்தாராம். நேரடியாக சொல்கிறார். நேரடியாக மேராஜில் இந்த துவாவை மேராஜில் இறக்கப்பட்டு இதை நீங்கள் உம்மத்துக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்களை விட்டுறேன் மன்னிச்சிட்றேன்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தா அவர். அதனால் இந்த துவா இது ஆமன ரசூல் இருக்க ஒவ்வொரு நாளும் நம்ம விருதில் ஓதப்படணும் என்று சொல்லப்பட்டு நாம் என்ன செய்கிறோம், எல்லா இடத்துல கேட்குறோம், வாஃபா அண்ணா ஓ பிள்ளனா வரஹம்னா அந்த மௌலானா பன்சுர்னா அலோகோமிக்காக. இந்த துவாவை அல்லாவே சொல்லி கொடுத்தவன் மேராஜில் வச்சு சொல்லி கொடுத்தேன். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே வச்சு இந்த உம்மத்துடைய எத்தனையோ கஷ்டங்களே, அவருடைய துன்பங்களே, இந்த உம்மத்துக்கு ஏற்படக்கூடிய பாரதூரமான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் நேரடியாக எல்லா இடத்துல மேராஜில் வச்சு கேட்டு அதை தஹ்ரீஃப் செய்து அதை நமக்கு லேசாக்கி நமக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய ஃபஸ்லாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தரஜாவை எவ்வளோ உயர்த்தணுமோ உயர்த்திட்டான். வாக்கன் நபியின் ஃபி ஹல்கி ஃபி ஹுலுகி வலம் யுதாவு ஃபி இல்மி வலா இல்மி, அவன் யாரும் நெருங்க முடியாது அந்த அளவுக்கு கொடுத்துட்டான். இப்போ அவங்க வந்து நம்ம உம்மத்துக்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, இங்கேயும் அழுதார்களும் அங்கேயும் அழுதார்கள். அங்கே நமக்காக வேண்டி துவா பெற்று கொண்டு வந்து கொடுத்தார்கள். நாம் இந்த புனித இரவுகளில் நபி அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து ஓதுறது ஜும்மா உடைய இரவாக இருக்குது. மேராஜ் ராத்திரி முடிஞ்சில்ல, ரசூலுல்லாஹ்க்கு ஒவ்வொரு நாளும் மேராஜ் தான். என்ன ஒரு இரவும் மேராஜ் தான், ஒரு நேரம் மேராஜ் தான். அதனால் நாம் அவங்களுடைய மீது அதிகம் செலவாத்து இந்த நாட்களில் ஓதி ஓதணும். அல்லா இடத்துல நாம் அதிகம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த புனிதமிக்க ரஜப் மாதத்தில் இந்த ஜும்மாவுடைய இரவில் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய மேராஜின் பரக்கத்தினால் நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ் நம்முடைய கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா உயர்த்துவானாக. நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாரதூரமான கஷ்டங்களை எல்லாம் நீக்கி வைப்பானாக. காபிர்கள் அல்லாஹ் ஃபன்சுர்னா அல் கௌமுல் காபிரின் அந்த துவால இன்றைக்கி காபிர்கள் முஸ்லிம்கள் யஹூதிகள் நசாராக்கள் முஸ்லீம்களுக்கு எவ்வளோ விரோதிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் அழித்து அவர்களெல்லாம் தவிடுபடியாக்கி முஸ்லீம்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்று நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த புனிதமிக்க இரவில் அல்லாஹ் தஆலாவுடைய எல்லா ஃபஸ்ல்களையும் ரஹமத்தையும் அல்லாஹ் தஆலா நம்ம இந்த துலபாக்களுடைய பொருட்டினாலேயும் இந்த சின்ன பிள்ளைகளுடைய பொருட்டினாலேயும் அல்லாஹ் தஆலா தந்துருவானா. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி. அல்லாஹ் தஆலா இந்த புனிதமிக்க இந்த மேராஜுடைய இரவில் நம்மெல்லாம் இங்கே நம்ம தற்செயலாக வந்து எடுத்தறியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்குறோம். எல்லாம் இந்த இடத்த கொடுத்தான், இங்கே வச்சு நம்ம
முறைப்படி எல்லா பாடங்கள் எடுத்து 2 பட்டமளிப்பு விழாமல் நடத்திட்டோம். அல்லாஹ் தாலா இன்ஷா அல்லாஹ் நமக்குன்னு ஒரு சொந்த இடத்தை, அழகான பெரிய இடத்தை மாணவர்கள் நல்லா நிறைய மாணவர்கள் வர்றாங்க. அவங்கள நமக்கு இங்கே சரியான ட்ரைனேஜ் இல்லை, தண்ணி வசதிகள் இல்லை, அதனால் நம்ம சேர்த்த முடியாமல் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசாவில் பல 100 பல 1000 மாணவர்கள் வந்து ஓதக்கூடிய பாக்கியத்தையும் இதனுடைய ஓதக்கூடிய ஓது செல்லக்கூடிய அவர்கள் எல்லாம் பெரிய பெரிய உலகம் பூராம் தீனி சென்று பரப்பக்கூடிய ஆலிம்களா, அல்லாமாக்களா, அவுலியாக்களா, அக்தாபுகளா அல்லாஹ் தாலா ஆக்கி அருள் புரிவானா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார்.